வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் டாக்ஸ் கன்சல்டன்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் ஜிஎஸ்டியில் காம்போசிஷன் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் ஜிஎஸ்டி பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும்னா ப்ளேலிஸ்ட்டில் ஜிஎஸ்டின்னு இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இந்த காம்போசிஷன் ஸ்கீம் எடுத்தவங்க நீங்கள் உங்களோட இன்வாய்ஸஸில் காம்போசிஷன் டேக்ஸபிள் பர்சன் என்ற வேர்டிங்ஸை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஐடிசி இன்புட் டேக்ஸ் கிரெடிட்னு சொல்லுவாங்க, அதை உங்களால் எடுக்க முடியாது. இந்த ஸ்கீமில் இருக்கிறவங்க கிளைம் பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி நீங்கள் காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் இன்ட்ரா ஸ்டேட் சப்ளை தான் பண்ண முடியும். அதாவது ஒரு ஸ்டேட்குள்ளேயே நீங்கள் உங்களோட சப்ளை ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் பண்ணிக்கலாமே தவிர இன்டர் ஸ்டேட் வேறு ஸ்டேட்டுக்கு உங்களால் சப்ளைஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் காம்போசிஷன் ஸ்கீமில் இருக்கீங்கன்னா கட்டாயமாக ஆனுவல் ரிட்டர்ன் GSTR4 கண்டிப்பாக ஃபைல் பண்ணியிருக்கணும். இது இல்லாமல் ஒரு சில பிஸ்னஸ் கேட்டகிரிஸ்க்கு காம்போசிஷன் ஸ்கீம் எடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ்கிரீம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பேன் மசாலா, டுபாக்கோ ப்ராடக்ட்ஸ், இதுக்கு எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீம் எடுக்க முடியாது. ஓகே, இப்போ தேர்ட் குவார்ட்டர் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர், அதாவது அக்டோபர்லேருந்து டிசம்பருக்கு Q3ன்னு சொல்லுவாங்க, அதுக்கு 18th January 2026 நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கணும். நாங்கள் ஜிஎஸ்டி காம்போசிஷன் ஸ்கீமை அஃபோர்டபுள் காஸ்ட்டில் த்ரூ தமிழ்நாடு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏதாவது ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ரிலேட்டடான வீடியோஸை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.